இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இடம்பெற்ற இந்த பேரழிவு சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வுகளை பார்க்கின்றோம். இந்த பேரழிவில் இருந்து மக்களை மீட்கின்ற பணி, மக்களை மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் என்பது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் பலி எண்ணிக்கை என்பதும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கிறது என்பதை இங்கே நாம் பதிவு செய்கின்றோம். இதையும் தாண்டி ஏற்பட்ட வெள்ள அழுத்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பாரிய அளவிலான நிவாரணப் பணிகளை வழங்குகின்ற பணியை நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. அவங்க போய்க்கூடாதா மட்டும் கொடுத்து முடிச்சீங்கன்னா சரி. கடற்கரை முடிஞ்சு வீட்டு சூரிய உரம் மட்டும் ஏன் விடத்தை நிற்கிறீங்க? இதையும் தாண்டி கடந்த சில நாட்களுக்கு முன் இலங்கை முழுவதும் இயற்கை அனர்த்தத்தால் பல்வேறு பிரதேசங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த டித்வா புயலினுடைய தாக்கம் அவ்வளவுக்கு செல்வாக்கு செலுத்தி இருந்தது. அந்த வகையில் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்காக வெல்வி ஒன்றியத்தால் வெல்வெட்டித்துறை நகரசபை முன்னாள் தவிசாளர் சுரேன் தலைமையில் வெல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் உலருணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் நேற்று நாளில் சேகரிக்கப்பட்டிருந்தது. பேரிடர் பாதிப்புக்குள்ளாகி மிக பெரும் அவல நிலையை எதிர்நோக்கி இருக்கும் மலையக கிழக்கு மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பு தற்பொழுது ஆரம்பமாகி உள்ளது. எனவே மக்களே, உங்கள் உதவி நிவாரணப் பொருட்களை வல்வெட்டித்துறை சந்தி பேருந்து தரிப்பிடத்தில் கொண்டு வந்து வழங்கலாம். மேலும் நிவாரணப் பொருட்கள் சேகரிப்புக்கென ஒழுங்கு செய்யப்பட்ட வாகனம் வரும் வேளையில் உங்கள் வீடுகளில் இருந்தும் வழங்கலாம். ஆம் அன்பார்ந்த மக்களே, இது உதவி கரம் நீட்டும் நேரம். இம்மனித நேய பணியில் வல்வை மக்களாக அனைவரும் இணைவோம். அன்பார்ந்த மக்களே, நாட்டின் பேரிடர் பாதிப்புக்குள்ள இதையும் தாண்டி மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் அதே போன்று உலருணவு பொருட்கள் வழங்குகின்ற நிலையும் காணப்படுகின்றது. இதையும் தாண்டி வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி நிதியிலிருந்து 25,000 ரூபாயை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அதே போன்று வீடுகள் அழிந்திருக்கின்றமை, அதே போன்று அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் சார்ந்து 10,000 தொடக்கம் 25,000 ரூபாய் சார்ந்து அவர்களுக்கு வழங்குவதற்கான மக்களுக்கு வழங்குவதற்கான அந்த நிதியம் சார்ந்தும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி காட்டுக்குள் வெள்ளத்தினால் சிக்கி தங்குமிடம் தேடி யானைகள் தெரிவது தொடர்பிலான காணொளிகள் சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த அவல நிலை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது.
நாட்டில் ஏற்பட்ட இந்த புயலின் கோர மக்களை மட்டுமின்றி அனைத்து உயிர்களையும் தாக்கியிருக்குது. புயலால் அதிகரித்த வெள்ளப்பெருக்கினால் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் மறுபுறம் ஜானிகளும் ஆங்காங்கே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. மட்டக்களப்பு செங்கலடி கருத்த பாலத்துக்கு அருகில உள்ள பிரதேசத்தில் அதிகரித்த வெள்ளப்பெருக்கினால் காடுகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. இதனால் வனவிலங்குகளும் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றன. வெள்ளத்தில் நடந்து திரிய முடியாமல் தங்குவதற்கு இடமில்லாமல் அலைகின்றன. அது மட்டுமின்றி உணவின்மையினால மனித குடியிருப்புகள் நோக்கி படையெடுக்கும் நிலையும் உருவாகி இருக்கிறது. புயல் கடந்தும் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் முயற்சியில் அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தற்போது வனவிலங்குகளையும் மீட்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி நாட்டை புரட்டி போட்ட டிக்வா புயலின் கொடூரமான காட்சிகளில் ஒன்றாக வெளிவந்து துயரத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது இந்த சம்பவம். புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி தவிப்போரையும் உயிரிழந்தோரையும் மீட்கும் பணியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அயல் நாடுகளின் உதவியுடன் விமானப்படை, கடற்படை, இராணுவப்படை தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறது. அவர்களை மீட்கும் பணியில் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே தனியாக போராடி வருகின்றார்கள். அந்த பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் உயிரிழந்து அதில் 6 பேர் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் இறுதியாக சிறுவன் ஒருவரின் உடலை மீட்க முடியாமல் உறவுகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரும் மண்பட்டி, அலவாங்கு உள்ளிட்ட ஆயுதங்களால் தம்மால் முடிந்த வரையில் மண்ணுக்குள் புதைந்தவர்களை மீட்டு வருகின்றார்கள். இந்த அவல நிலைக்குள்ளான தமக்கு அரசாங்கமோ அதிகாரிகளோ இதுவரையில உதவுவதற்கு முன்வரவில்லை என்ற விடயத்தை மக்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்து அவர்கள் கதறியிருக்கிறார்கள். உறவுகள் இழந்து அவர்களின் உடல்களை மீட்க முடியாமல் தவிக்கின்ற ஒவ்வொருவரும் தமக்கு எவ்வாறேனும் யாரேனும் உதவ முன்வர வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி இந்த புயலால் சிதைத்த பதுளையை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சியில் மாத்தறையைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இணைந்திருக்கிறார்கள். இதற்கமைய டிக்வா புயலினால் பதுளை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக மாத்தறையைச் சேர்ந்த 826 பேர் கொண்ட குழு ஒன்று பதுளைக்கு கடந்த 1ஆம் தேதி சென்றிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஒற்றுமையை காட்டும் வகையில் பதுளை மாவட்ட செயலகத்தின் கூற்றுப்படி இந்த குழு தங்கள் உழைப்பை மட்டுமல்லாமல் புனரமைப்புக்கான அத்தியாவசிய இயந்திரங்கள் மற்றும் கருவிகளையும் கொண்டு சென்றிருக்கிறது. இதையும் தாண்டி நிவாரண குழுவில் ரெட் ஸ்டார் அமைப்பின் உறுப்பினர்கள், பல்வேறு தன்னார்வ குழுக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊடக குழுக்கள் அடங்குவதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த நாட்டை மீட்பதற்காக இந்த பேரழிவில் இருந்தும் இயல்பு வாழ்வைக்கு மீண்டும் திரும்புவதற்காகவும் மக்கள் பாரிய அளவிலான இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவுவதற்காகவும் நல்ல மனிதாபிமானம் படைத்த மனிதர்கள் தொடர்ச்சியாக இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்களால் இயன்ற உதவிகளை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே மனிதாபிமானம் கொண்டவராக செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நாட்டுக்காக தொடர்ச்சியாக பிரார்த்திக்க வேண்டிய நிலையும் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.